செம்ம டேஸ்ட்டுங்க. இப்பயே வாயிலேருந்து கண்ணிலேருந்துலாம் தண்ணி கலங்குற அளவுக்கு இருக்குது. நல்லா காரம் சாரமாக. ஹாய் गाइस, நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி வந்து நண்டு தான் செய்ய போகிறோம். நாங்கள் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு நண்டு வாங்கி. போன மாட்டு பொங்கலுக்கு தான் வாங்கினோம். சரி, இப்போ ரொம்ப கோல்டு சளி எல்லாருக்கும் இருக்குது, பனி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி குழம்பு வச்சிடலான்னு இருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணியே முடிச்சிட்டேன். பொண்ணு ஃபோன் பேசியிருந்தது, அதனால் கூப்பிடல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பார்த்தீங்கன்னா நான் இந்த காலை சின்ன சின்ன காலெல்லாம் விட்டுட்டேன். ஏன்னா இன்னும் நல்லா மென்று சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், சதை இருக்கும் அதில். அதனால் இது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இது மட்டும் இப்படி வச்சுக்கணும். நம்ம சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து நண்டை குழம்பா வைக்க போகிறோம். எப்போவுமே நம்ம தொக்கு தான் வைக்கிறோம். இந்த டைம் வந்து குழம்பு வச்சுக்கலான்னு. அதுக்கு வந்து பெரிய வெங்காயமாக 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையுமே போட்டோம். நான் எப்போவுமே நண்டு குழம்பு வச்சா தாளிக்க மாட்டேன், இப்படியே வெங்காயம் வதக்கி தான் பண்ணுறேன். தொக்கு வச்சாலும் குழம்பு வச்சாலும். நாங்கள் வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு வீடியோ போட்டு ஸ்டார்ட் பண்ணி. நீங்கள் யாருமே கமெண்ட் பண்ண மாட்டீங்க. நாங்கள் மொட்டை அடிச்சது கூட நீங்கள் யாருமே எனக்கு கேட்கவே இல்லை. ஏதோ ஒரு கமெண்ட் சின்னதாக நல்லா இருக்குது, நல்லா இல்லை, ஏதோ ஒன்று சொன்னாதானே எங்களுக்கும் ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும். நாங்கள் ஏதோ ஒரு வீடியோ ஏதோ கடமைக்குன்னு போடுற மாரி இருக்குது. நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன குற்றம் குறை இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போ தான் நாங்களும் வீடியோ போட முடியும். என்ன சொல்கிறது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரும் நீங்கள் எதுவும் சொல்ல வச்சனால அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு போகிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் நல்லா தான் போடணும், ஏன்னா அப்போ தான் கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து மொட்டை திருச்செந்தூர் போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம். ஆனால் எங்கள் பொண்ணை வீடியோ எடுக்கணும்னா சரியாக எடுக்கலாமா, நல்லா வீடியோ நல்லா இல்லை, போட வேண்டாம்னு சொல்லிச்சு. அதனால் போடலை நாங்கள் யாரும். அது போயிட்டு வந்த அப்புறமா 2 வாரமாக கொஞ்சம் உடம்பு முடியாமல் போயிட்டு. ஏன்னா ரொம்ப அங்கெல்லாம் உப்பு தண்ணி ஒரே நல்லாவே இல்லை சுத்தமாக. அதனால் அதில் தலையில் மொட்டையை அடிச்சுட்டு தண்ணியை ஊற்றினாலும் சடசடன்னு மொட்டையிலேருந்து தண்ணி வந்து உடம்புல இறங்கிச்சு. 2 வாரமாக ரொம்ப உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. ஆனால் நாங்கள் வீடியோவும் சரி எடுக்க முடியல. ஏன்னா எப்போவுமே பெரிய பொண்ணு மாப்பிள்ளை பேத்தி எல்லாம் வரும், ரொம்ப சந்தோஷமாக வீடியோ இருக்கும். அவங்களும் இந்த வாட்டி வரல. அவங்க மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. வீடியோவும் விட மாட்டேது, பொண்ணும் வரல, உடம்பும் சரியில்லை. அதனால் அப்படியே ரொம்ப சிம்பிளாக வீடியோ எடுத்துட்டோம். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். அதனால தான் இன்றைக்கி உடம்பு சரியாகலைன்னு தான் நண்டு சாப்பிட்லாம். அப்போ அதில் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நான் வந்து 2 அந்த புரட்டாசிலேருந்து கவுச்சி சாப்பிடாமல் விட்டுட்டேன் பாருங்கள். அது எதிர்ப்பு சக்தியே இல்லாமல் உடம்பு ரொம்ப ரிப்பேர் ஆகிட்டு. அதனால் எங்கள் பொண்ணு வந்து மணியெல்லாம் கவுச்சிலாம் சாப்பிடணும், உனக்கு எதிர்ப்பு சக்தியே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுச்சு சின்ன பொண்ணு. சரி, அதனால இன்றைக்கி நண்டு சாப்பிடலாம் ஃபஸ்ட்டு டைம் முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களும் வேணும்னா சொல்லுங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் நண்டு நல்லா சூப்பராக பண்ணி தரேன். சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. குழம்பு மிளகாத்தூள் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு தண்ணி நண்டு போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிச்சு. நம்ம நண்டும் நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வச்சுட்டோம். இப்போ இது கூட போட்டுக்கலாம். நான் வந்து இந்த பெரிய கால் மட்டும் தனியாக போட்டிருக்கேன். இந்த சின்ன சின்ன காலெல்லாம் இதோடையே இருக்குது. நம்ம அடித்து நல்லா கரை முரன்னு கடிச்சு சளியெல்லாம் வெளியில் தள்ள போகணும். நீங்கள் எல்லாருமே நல்லா மீன் முட்டை நண்டு கறி எல்லாமே சாப்பிடுங்க. இப்போ தான் சத்து நல்லா கிடைக்கும். இல்லைன்னா என்ன மாதிரி எதிர்ப்பு சத்து இல்லாமல் டொக்குன்னு போயிடணும்.
இப்போ நண்டுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும், அதை பார்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம், மிளகு கொஞ்சம் போட்டுக்கலாம், தேங்காய் வந்து நான் மிக்சியில் பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இல்லை இது எல்லாமே நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம் பேஸ்ட்டு. இப்போ போதும், நல்லா வறுத்தாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். பேஸ்ட்டாக அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் வேகட்டும் நண்டு. நான் நினச்சேன் தண்ணி வரும்னு நினச்சி மூடி வச்சா தண்ணியே வரல. சரி கொதிக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய், சோம்பு, மிளகு எல்லாம் நைஸாக நம்ம அரைச்சிட்டு வந்தோம் வறுத்துட்டு. இப்போ வந்து நண்டு குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இது இதில் ஊற்றிக்கலாம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து நண்டு குழம்புனாலே நல்லா மிளகு சீரகம்லாம் போட்டோம்னா தான் சூப்பராக இருக்கும். நான் வந்து சோம்பு போட்டிருக்கேன், ரொம்ப மணமாக ரொம்ப ருசியாக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரே ஒரு கொதிக்கட்டும், மூடி வைக்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டில் போட்டலாம், அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட சோறு போட்டுக்கலாம். இப்போ வந்து நண்டு குழம்பு வச்சுக்கலாம். அப்பா 2 பீஸ் வந்துச்சு. இதெல்லாம் வந்து கால் நண்டு குழம்பும் சாப்பாடு ரெடியாக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டுங்க. இப்பயே வாயிலேருந்து கண்ணிலேருந்துலாம் தண்ணி கலங்குற அளவுக்கு இருக்குது. நல்ல காரம் சாரமாக. நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம். பாய் பாய். பாய் பாய்.